இப்போ கேஷ்ங்கிறது யார் கையிலயுமே கிடையாது. யூபிஐ ஃபுல்லா வந்து நீங்க வெளியில வரும்போது கேஷ் எடுத்துட்டு வரீங்களா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஐ நம்பியே வந்துடுறீங்களா? விவரமா சொல்லுப்பா. ஆக்சுவலாக நான் என்னோட கிளாஸ் நான் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். என்னடா சொல்லிட்டு போறா? டேட்டா பேஸ் டாபிக். அது அந்த டாபிக்ல வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த யூபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஷ் இல்லைன்னா கார்டு. அமெரிக்காலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கு. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமலே நம்ம கார்டு யூஸ் பண்ணும்போது நம்மகிட்ட வந்து ஒரு 1% 2% அந்த கம்பெனிஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கார்ட்ஸ்லாம் யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. எல்லாருமே இப்போ யூபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. ஓ அப்படியா விஷயம். நிறைய பேர் இப்போ யூபிஐ யூஸ் பண்றாங்க. பட் யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆமா இன்னைக்கு டேட்டா பேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோடதையும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி யூபிஐ வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய டேட்டா பேஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த யூபிஐ சிஸ்டம்குள்ள போகும்போது இந்தியா தான் அதுக்கு பெரிய பேக் போனா இருக்கும். ஸோ நமக்கு தான் நிறைய பேமெண்ட்ஸ் வரும். யூபிஐ நாம தான் எல்லாருக்குமே கொடுப்போம். அவ்வளவு டேட்டா பேஸ் நம்ம வச்சிருக்கோம். ஃபாரின் மணி ஃபாரின்ஸ் இங்க வந்தாலும் சரி யார் வந்தாலும் யூபிஐக்குள்ள வராங்க. யூபிஐக்குள்ள வந்து யூபிஐ யூஸ் பண்றாங்க. யூபிஐ ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சதேஷ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.